எனக்கு வேற யாரும் இல்லப்பா. நீ நல்லா இருக்கணும். அது போதும், அது போதும் எனக்கு. ரேவதி தங்கராஜ் 2 பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணி ரேவதியை அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன இப்போ உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன்னு ஃபீல் பண்ணுறியா அப்படின்றாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு புருஷன்ற உரிமையில் தானே உங்ககிட்ட நான் சொன்னேன், அது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நான் என்ன பண்ணட்டும், நீ என்ன சொன்னியோ அது தான் நான் சொன்னேன், வேறு எதுவும் நான் மாற்றி சொல்லலையே, ஏதோ உங்ககிட்ட நான் சும்மா தான் சொன்னேன், நீங்கள் இப்படி போயிட்டு சொல்லுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ எதுக்காக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன், வீடு நான் தான் சொல்கிறேன் இல்லை, நம்ம இளவரசி கூட இருக்கா, இப்போது கல்யாணம் ஆகிட்டு போயிட்டாள்னா அவன் நம்மளை பற்றி மற்றவங்க கிட்ட பேசினா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் நானும் சொன்னேன், மற்றவங்க கிட்ட நம்மளோட அப்பா அம்மாவை விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. நீ எதை பற்றியுமே யோசிக்காத, விடு ரேவதி, சொல்லணும்னு நினச்செல்லாம் சொல்லலை, இதுக்கப்புறம் இந்த மாதிரி அம்மாவை பற்றி யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்றதுக்காக தான் சொன்னேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்ட உடனேயே ரேவதி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. இவர் என்ன இப்படி இருக்காரு, கொஞ்சம் கூட நம்மளோட ஃபீலிங்ஸ் என்னென்னு புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவே அமைதியாகவே இருக்காங்க, யார்கிட்டையும் எதுவுமே பேசாமல். ரேவதி வந்து என்னாச்சு அமைதியாகவே இருக்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் சொல்லு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லை, திரும்ப எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனேயே ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அப்போது அவங்களோட மாமியார் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு 2 பேரும் ஜோடியாக கிளம்பி போனீங்க, என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா தான் அப்படின்றாங்க. அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம் சொல்லுமா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அத்தை, உங்கள் பையன் உங்களை பற்றி ஒரு விஷயம் சொன்னார், சொல்லணும் அப்படின்றாங்க. அவன் என்னம்மா என்னை பற்றி சொல்ல போகிறான், அப்படி என்னடா சொன்னேன், என்னை பற்றி அவன் புகழ்ந்து தான் பேசியிருப்பான் அப்படின்றாங்க. ரேவதி அமைதியாக இருக்க மாட்டியான், குழந்தைங்கள போய் தூங்க வை அப்படின்றாங்க. இல்லைடா அவன் ஏதோ சொல்லணும்னு வரான், நீ ஏன் வேணான்னு சொல்கிற, என்ன சொல்லு அப்படின்றாங்க. உங்களால் தான் அவங்களோட அப்பா இறந்துட்டாங்களாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற நீ, டேய் என்னடா இப்படியெல்லாம் பேசி சொல்லி வச்சுருக்க, டேய் அவர் குடிச்சிட்டு தாண்டா செத்தார், அதுக்கு நான் என்ன பொறுப்பாக முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா இல்லைம்மா, சும்மாவே அவள் வேணும்னு பேசுகிறாம்மா, அப்படிலாம் உன்னை பற்றி நான் சொல்லலைம்மா அப்படின்றாங்க. நீயே இப்படிலாம் என்னை பேசினா மற்றவங்க யாருடா என்னை மதிப்பாங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுந்துட்டு இருக்காங்க அவங்களோட அம்மா. இப்போ தெரியுதான் மற்றவங்களோட வலி என்னன்னுட்டு அப்படின்னு ரேவதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாக்கியராஜும் மலரும் பேசிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தங்கராஜுக்கு கொஞ்சம் கூட அறியவே இல்லை, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சமாச்சு ரேவதியோட மனசை புரிஞ்சிக்க மாட்டாங்களா, அவங்க சந்தோஷத்துக்காக கட்டின பொண்டாட்டியவே பலிகாடாக யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க பாக்கியராஜ் வந்துட்டு. அதுக்கப்புறம் அவங்களோட அம்மாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அவள் நம்மளை பற்றி எப்படிலாம் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன இருக்குது, மாப்பிள்ளைக்கிட்ட நம்பி சொன்னால் அது மாப்பிள்ளையும் எடுத்துகிட்டு வந்து இப்படி எல்லோரும் முன்னாடியும் சொல்லியிருக்க தேவையில்லை அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஆமாம் நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, எதுக்காக மாப்பிள்ளை தேவையில்லாமல் இப்போ எல்லோரும் முன்னாடியும் அவள் பேசுனதை சொல்லணும், சொல்லாமல் இருந்திருந்தால் அவளும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பாள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை ஒரு விஷயம் பண்ணுறது தப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட உடனே மலர் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவரா இப்படிலாம் பேசுகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாக்கியராஜும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்பாவா இப்படிலாம் பேசுகிறது பார்க்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தாலும் ரொம்ப
சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல, மற்றவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மலர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தங்கராஜ் ரொம்பவே கவலையோடு இருக்கார். என்ன இப்படி ஓவராக பேசுகிறா, இவகிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். அவங்க குடும்பத்தை பற்றி பேசினா இவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. கடைசியில் இப்போது நம்மளவே இப்போ அம்மா கிட்ட மாட்டி விட்டுட்டாளே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரேவதி வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு இருந்தால் மட்டும் கஷ்டம், மற்றவங்களுக்கு இருந்தால் கஷ்டம் இல்லையா? இப்போ எப்படி இருக்குது? உங்கள் அம்மா உங்களை திட்டும் போது அப்படி தானே எனக்கும் அந்த கஷ்டம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து தங்கராஜுக்கு புரிய வைக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் நடக்க போகுது நம்ம பார்க்கலாம்.